நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதி பாரதி அவங்களோட கல்யாண ஃபோட்டோவ வந்து நம்ம மார்க் இருக்கார்ல, அவர் வந்து ஆதிக்கிட்டயே குடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மார்க், சீதா 2 பேருமே வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து இந்த ஆதியையும், பாரதியும் நம்ம சேர்த்து வச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கு வந்து சீதா வந்து சொல்றாங்க, "ஏங்க என்னங்க பிளான் வச்சிருக்கீங்க? அவங்க 2 பேத்த எப்படி சேர்த்து வைக்கிறது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான பிளான் வச்சுருக்கேன், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் சமையலறைப்பெல்லாம் தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாரதி, அதுக்கடுத்து பாட்டி எல்லாமே குடும்பமாக வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வந்துடுறாரு. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் தான் புதுசாக சமைக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, அது நீங்கள் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. ஆமாம் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு, சீதா 2 பேரும் சொல்கிறாங்க. "பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக சமைச்சு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுங்க, நம்ம வாழ்கிறதே எதுக்கு, இந்த சாப்பிட்றதுக்கு தானே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. "தம்பி, நம்ம சமையல்லாம் குறை சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணா நம்ம சமையல் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. "ஓ அப்படியா, சரி எடுங்க, என்னென்ன சமைச்சிருக்கீங்க கொடுங்க, நான்லாம் சாப்பிட்டு பார்க்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "இந்தாங்க தம்பி, ஃபஸ்ட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஆஹா சூப்பராக இருக்குது, இவ்வளோ அழகாக சமைப்பீங்களா நீங்கள்?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "தம்பி, இந்த சுத்துப்பட்டி ஏரியாவிலேயே நம்ம சமையல்னா நின்று பேசும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மார்க்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், இந்தா தம்பி நீயும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஊட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே தமிழ், அதுக்கடுத்து பாரதி 2 பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தா நீயும் சாப்பிடு, உனக்கும் தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அந்த இடத்துல ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் பாரதி இருக்காங்களா, அவங்க கண்ணில் இருந்து கண்ணீரெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. "சரி சரி, நல்லா சமைச்சிருக்கீங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லபடியாக சமைங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மார்க் வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமாக பிளான் போடுறாங்க. இவங்க 2 பேர்த்த வந்து எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு டக்குன்னு அவர் இடுப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சொருவி வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்துட்டா ஆதி பாரதி இருக்காங்களே, அவங்களோட கல்யாண ஃபோட்டோ. அந்த கல்யாண ஃபோட்டோவை வந்து இடுப்பிலே வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த ஃபோட்டோவை வந்து ஆதிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், சேர்த்துட்டா அவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளானோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து இவராக வந்துட்டார், இவர்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வைக்காரு. திருப்பி வச்சு 3 மைசூர் பாருக்கு எடுத்து அந்த ஃபோட்டோ மேலே வைக்காரு. வச்சு மடித்து, "தம்பி இதையும் சாப்பிட்டு பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. "ஓ அப்படியா, சரி கொடுங்க சாப்பிடுவோன்னு" சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டிருந்து ஆதியை கூப்பிடுறாங்க. "சரி நீங்கள் சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்கள் ஏதோ என்னை கூப்பிடுறாங்க, போய் பேசிட்டு நான் அதுக்கடுத்து ரூமில் உட்காந்து தனியாக சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த ஃபோட்டோ அதுக்கடுத்து ஸ்வீட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாரு. ஆதி வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம மித்ரா வந்து பிடிச்சிடுறாங்க. "ஏய் ஆதி, என்ன காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கிளம்பாம நீ பாட்டுல சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அதுவா, நான் வந்து இந்த கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். அந்த பக்கம் சமையல் சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டதே கிடையாது. நீ வேணால் சாப்பிட்டு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, "எங்க குடு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சாப்பிட்டு பார்க்காங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. "ஏய் ஆதி, ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சூப்பராக சமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பிளான் போட்டு அவங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி கையவே ஜூம் பண்ணுறாங்க. ஃபோட்டோ வந்து கீழே பார்த்து திரும்பி இருக்குது. மேலே வந்து இருக்கிற ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம மித்ரா வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. மித்ரா வந்து, "சரி ஆதி, நீ போய் கிளம்பு, காலையில் கல்யாணம் இருக்குல்ல, சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சாதான் நாளைக்கு நல்லா ஃபோட்டோவுக்கு வந்து சூப்பராக இருக்க முடியும், நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆதி வந்து அந்த ஸ்வீட்டை கொண்டுட்டு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அங்கே கையில் இருக்கிற ஸ்வீட்டெல்லாம் நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வந்து கரெக்டாக திருப்பி பார்க்க போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.